திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலில் மறுபடியும் முதலமைச்சர் ஆகலைன்னா என்ன பிரச்சனை? இப்போ அவர் அதிகாரம் குறைய போதா? ஆள் இல்லாமல் போகிறாங்களா? எனக்கு ஒரு கண்ணு நினைக்காதீங்க, 234 கண்ணு இருக்கு, என்ன நடக்குது தெரியும் சொல்லி உடனடியாக முதலமைச்சர் கட்சித் தலைவராகி அடுத்த நாட்களை வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நாடு ஒரு அச்சத்தில் இருக்க ஒரு நோயின் மேலே, அப்போ இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனா முதலமைச்சராக நான் என்ன செய்யணும்னா உள்ளே போகணும். உள்ளே போனால் இவர்கள் எல்லோரும் இந்த நம்பிக்கையை பெறுவார்கள், நான் மீண்டு விடுவோம்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? பொண்டாட்டிக்கு மல்லிகை போவானா யோசிப்பான், காதலிக்கு ரோசா போவானா யோசிப்பானா? யோசிக்க மாட்டான், கொடுத்துருவான் காசை. ஆனால் ஒரு 2000 ரூபா கொடுங்க, 2000 ரூபா கிடைக்காதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்த பொழுது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி காலையில் அத்தனை பேருக்கும் 5000 ரூபா வந்து விழுந்த பொழுது எங்கள் அண்ணன் பணம் கொடுத்துட்டாரு. இது 5000 இல்லை 15000 அந்த பூக்காரமா சொன்னுச்சுல்ல. கேண்டிடேட்ஸ் யாருன்னே தெரியாது அவங்களுக்கு சார். ஆனால் எல்லா இடமும் விஜய்ங்கிற ஃபேஸும் அவங்க சின்னமும் அது எதுவுமே போகாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்படி நீங்கள் புறந்தள்ளிட்டு போகிறது சரியா? புதுசுங்கிறதுனால தொட்டு தடவிக்கிட்டே இருக்கும். தடவிட்டே என்ன செய்யும்னா, அது நீங்கள் எதை பார்த்தீங்களோ அதைத்தான் அதுக்குள்ளே இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற முட்டாள் திரும்ப திரும்ப உங்களுக்கு தரும். சமூக வலைத்தளம் காதீங்க. சமூகம் இல்லைன்னு உங்களுக்கு மே 4ஆம் தேதி தெரியும். நான் எமோஷனை வச்சு சொல்கிறேன், டேட்டா இல்லாமல் சொல்கிறேன். முதல் முறையாக தேர்தல் வரலாற்றிலேயே திமுகவுக்கு இவ்வளவு மொத்தமாக பெண்கள் ஆதரவு இருக்க போகிறது மே 4ஆம் தேதி தெரியும். அந்த பொண்ணுக்கு என்னென்னா, எங்கள் அண்ணன் நிற்கிறாரு அப்படின்னு மெதுவாக கையை பிடிச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு வகையில் அன்பை தெரியப்படுத்தணும் அப்படின்னு இப்போ கிளப்பிடுவார். அவர் அடுத்த நாளைக்கு போயிடுவாருன்னு இன்னொரு தடவை நம்ம வந்து அவரை பார்க்க முடியுமா தெரியலையேங்கிறது அவசரத்தில் அவர் கன்னத்தோடு தடவி கொடுத்த முத்தம் இருக்குல்ல, அந்த முத்தம் மே 4ஆம் தேதி தெரியும். எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு இயக்கம் சார்ந்து இருப்பதனால் அந்த எங்களுடைய கொள்கைகள், எங்களுடைய தோழமை கட்சியின் கொள்கைகள், எங்களுடைய வழிவந்த கட்சியின் கொள்கைகள் நான் பேசும்போது நான் வந்து டேட்டா வச்சு பேசுகிறேன்னு சுரேஷ் சொன்னார். நான் வெறும் எமோஷனில் தான் பேசுகிறேன். எனக்கு டேட்டாவெல்லாம் வேண்டாம், நான் சாதாரண ஆள். எனக்கு வெறும் எமோஷன் தான். நான் வீட்டுக்கு வந்தால் என் பொண்டாட்டி வந்து அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல பிரச்சனை இல்லை பார்த்துக்கலான்னு ஒரு நம்பிக்கை சொன்னான்னா, அவங்ககிட்ட டேட்டா கிடையாது, காசு கிடையாது, ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொன்னான்னா ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? அப்படி பார்த்துக்கலான்னு சொல்கிற ஆளாக தான் நான் எப்பொழுதும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்துக்கிறேன் இல்லையா? அதில் வந்து எனக்கு வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். 2021 தேர்தல் மே மாதம் 7ஆம் தேதி பதவிக்கு ஏற்றுக்கொண்ட பிறகு சரியாக வந்து 23 நாள் கழித்து கொரோனா உச்சத்தில் இருந்த பொழுது இந்தியாவில் இருந்த ஒரு மாநில முதலமைச்சர் கொரோனா வார்டுக்குள்ளே போனதை இந்தியாவே அதிர்ச்சியில் திரும்பி பார்த்துச்சு. பதவி ஏற்று 23 நாள் ஒருத்தர் இந்த வேலைவா செய்வார் அப்படின்னு அவர் சொன்னார். நான் வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காதவர்களை வாக்களிக்க செய்யும்படியான ஒரு ஆட்சியை நாங்கள் வழங்குவோம்னு சொல்லி அந்த கொரோனா வார்டுக்குள்ளே போனது இருக்கு இல்லையா? அன்றைக்கி தான் எல்லாரும் முதல்ல திரும்பி பார்த்து அவரை சொடலைன்னு சொல்கிறத நிப்பாட்டினான். அதுவரையும் அவருக்கு பேர் சொல்லலை அந்த தேர்தலில். திருப்பி வந்து திமுக தான் கேட்டுச்சு, என்னடா சுட்டுச்சா இப்போ அப்படி கேட்டாங்க. ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை பெரிய மனுஷன் நான் பார்த்தது, ஒருத்தர் இவ்வளவு தைரியமாக ஒரு வார்டுக்கு ஒரு கட்சிக்காரர் இல்லை, கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர், அதில் எல்லோரும் ஓட்டளித்தவர்கள் இல்லை. ஒரு வார்டு இருக்குது, இந்த நாடு ஒரு அச்சத்தில் இருக்க ஒரு நோயின் மேலே, அப்போ இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனா முதலமைச்சராக நான் என்ன செய்யணும்னா உள்ளே போகணும். உள்ளே போனால் இவர்கள் எல்லோரும் இந்த நம்பிக்கையை பெறுவார்கள், நான் மீண்டு விடுவோம்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? அதை வந்து 5 வருஷம் கழிச்சு இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் எதிர்க்கட்சிகள் வந்து மிக மலினமாக தரமற்ற முறையில் பேசிய பொழுது அந்த முதலமைச்சர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு புதிய செய்தி சொல்கிறேன், அன்னைக்கு நான் அந்த வார்டுக்குள்ளே போகிற வரைக்கும் என்னோட இந்த அதிகாரிகளுக்கு தெரியாது, மருத்துவர்களுக்கு தெரியாது, என் மனைவிக்கும் தெரியாது. அதில் கோபித்து கொண்டு என் மனைவி கிட்டத்தட்ட 15 நாட்கள் என்னோட பேசவில்லைன்னு அவர் சொல்கிறாருல்ல. அதை வந்து வள்ளுவர் சொல்லுவார், கடை கொட்க செய்த கதாண்மை இடையின் கொட்கின் எற்றா எழுமும் திரும்பர். என்ன அர்த்தம்னா, ஒரு செயலை செய்ய போகிற அப்படின்னா அந்த செயல் யாருக்குமே சொல்லக்கூடாது. சொல்லாமல் இருந்தால் தான் அந்த செயல் நடக்கும். அப்படி சொல்லிட்டேன்னா அதை கெடுக்கிறதுக்கு 100 பேர் வருவாங்க. அதனால சொல்லாமல் செய்யணும், ஒரு செயலை செய்கிற முடிவுன்ட்டா. அப்போ ஒரு முதல்வர் தான் சார்ந்திருக்கிற தன் குடிமக்களுக்கு நல்லது செய்வதற்காக தன் மனைவியிடம் கூட சொல்லாமல் அந்த வேலையை செய்வார் அப்படின்னா அந்த அதிகாரத்துக்கு பேர் வினை திட்பம், செயல் உறுதி. நான் அதே குரலை எப்படி பார்க்குறேன்னா, மறுபடியும் 58 மாதம் கழித்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு அம்மா 2000 ரூபா வட்டி காசு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அடுத்த நாள் காதலர் தினம். 2000 ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து ரோசாப்பூ வாங்கினோம்னா 6000 ரூபாய்க்கு விற்கலாம். ஒரு 2000 ரூபா கிடச்சா 4000 ரூபா சம்பாதிச்சிடலாம். ஏன்னா காதலர்கள் எப்பொழுதும் கணக்கு பார்ப்பதில்லை.
இல்லையா? பொண்டாட்டிக்கு மல்லிகைப்பூ வாங்கினா யோசிப்பான், காதலிக்கு ரோசா பூ வாங்கினா யோசிப்பானா? யோசிக்க மாட்டான், கொடுத்துருவான் காசை. ஆனால் ஒரு 2000 ரூபா கொடுங்க, 2000 ரூபா கிடைக்காதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்த பொழுது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி காலையில் அத்தனை பேருக்கும் 5000 ரூபா வந்து விழுந்த பொழுது எங்கள் அண்ணன் பணம் கொடுத்துட்டாரு, இது 5000 இல்லை 15000 அந்த பூக்காரமா சொன்னுச்சுல்ல, அதே குரல் இப்போவும் பொருந்தும். கடை கொட்க செய்தக்க ஆண்மை இடை கொட்கின் எற்றா விழுந்துடும். யாருக்கு சொல்லாத ஒரு காரியத்தை செய்ய போகிறேன்னா சொன்னால் செய்ய விட மாட்டாங்க, சொல்லாமல் செஞ்சிடணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இதனால தான் 5 ஆண்டுகள் அந்நிகழ் தொடக்கத்திலிருந்து எலெக்ஷனுக்காக தான் அந்த 5000 ரூபாங்கிற விமர்சனமும் சேர்ந்தே தானே வந்துச்சு. இல்லை, எலெக்ஷனுக்காக தான் 8000 ரூபாயும் 8000 ரூபா கூப்பன் இருக்குல்ல, அதுவும் எலெக்ஷனுக்காக தான். நீ கொடு, சொல்கிறவன் கொடு, யார் தடுத்தா? நீ சொன்னால் நம்பணும்ல, முதல்ல கொடுப்பேன்னு. இதுவரை சொன்னதெல்லாம் நீ செஞ்சியான்னு யாரை கேள்வி கேட்ப? திமுக மட்டும்தான் கேள்வி கேட்ப. ஏன்னா செஞ்சதுக்கு இருக்குது. நான் சொல்கிறேன் கேளுங்க, நான் சின்ன வயசில் ஒரு சைக்கிள் வச்சுருந்து சைக்கிள் ஓட்டி முடித்து ஒரு 12வது வரும்போது 16 வயசாகி எனக்கு ஒரு மொப்பட்டு வாங்கலாம் கேள்வி வந்த பொழுது, இப்போ என் தம்பி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க சைக்கிளை வாங்க. சரியா? ஏன்னா அண்ணன் மொப்பட்டு வாங்கினா தான் தம்பிக்கு சைக்கிள் கிடைக்கும், அவ்வளோதான் நடுத்தர குடும்பத்தில் வழி. ஆனால் என் தம்பிக்கு வாய்ப்பே கிடையாது அவனுக்கு பிடிச்ச சிவப்பு கலர் சைக்கிளை ஓட்டுறதுக்கு. ஏன்னா எங்கிட்ட இருந்து பச்சை கலர் சைக்கிள் தான். இப்போ சைக்கிள் வேணுமா, சிவப்பு சைக்கிள் வேணுமானா சைக்கிள் தான் வேணும், பரவாயில்ல கிடைச்சது கொடுன்னு. ஆனால் 8000 ரூபா கூப்பன் என்ன செய்யும்னா, பச்சை சைக்கிளை கொடுத்துட்டு சிவப்பு சைக்கிள் வாங்க வைக்கும். கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கிக்கலாம், சைக்கிள் வேண்டாம் வேறு ஒன்று வாங்கிக்கலாம். பொருள்களை அடைவதை போல எளிய மக்களின் சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அது ரொம்ப நாள் கனவு. அது உனக்கு இருக்கவனுக்கு ரொம்ப சாதாரணமாக என்னங்க சும்மா இதில் என்னங்க இருக்குது, இதெல்லாம் எல்லோரும் வச்சுருக்காங்க. இப்போம்மா படிப்பு போல் நம்ம படிச்சிட்டோம்னா உடனே என்ன சொல்லுவான், எல்லோரும் படிக்கிறாம்மா. ஏன்டா இவ்வளோ நாள் சொல்லவே இல்லை நீங்கள்? அந்த மாதிரி இப்போ எல்லாம் சொல்லுவாங்க. அதை போல் 8000 ரூபா சொல்கிறேன்ல, அதுவும் எலெக்ஷனுக்காக தான். ஏன்னா இங்கே தேவைப்படுகிறவர்கள் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் தேவைப்படுகிறார். அதனால் நான் சொல்கிறது 2026 மட்டும் இல்லை, 2031 இதே போல் இதை விட பெரிய இடத்துல போட்டு MKS 3.0 பேசுவதற்கும் நாங்கள் எல்லாரும் வருவதற்கு தயாராக தேதி வாங்கி வச்சுக்கோங்க. இது நிச்சயமாக நடக்கும் நம்புகிறேன். ஸ்டாலின் வெர்சஸ் NDA, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படியான தேர்தல் அப்படின்னு பாஜகன்னு பேசுறது ஒரு சாதாரண காமன் பீப்புளுக்கு எடுபடுமா? அந்த தேவை இருக்கா? இல்லை, அவங்க அண்ணன் ராசா அவர்களும் சரி, அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸும் சரி, என்னென்னா ஒரு நீண்ட அரசியல் பார்வை இருப்பதனால், அரசியல் புரிதல் இருப்பதனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு நம்மளை அலர்ட் பண்ணுறக்காக சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்படி ஒன்று நடந்துடும், நமக்கு தெரியாதுல்ல, நம்ம எல்லாமே நம்ம சிந்திக்க முடியாது, நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. நம்மை விடவும் படித்தவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்வதை கேட்டு சொன்னால் இவங்க 2 பேருமே என்ன செய்றாங்கன்னா எச்சரிக்கை மணி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க திரும்ப. ஏன்னா அதை செஞ்சுருக்காங்க இது வரையும். நான் என்ன சொல்கிறேன், ஏன் வேண்டும் MKS அப்படின்னு நான் பேசுகிறோம் அப்படின்னா, அதை ராஜா அண்ணன் தொட்டார், அண்ணன் தொட்டாங்க. என்னென்னா இந்த மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு இந்த அரசியல் ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் சந்திக்க போகிறது. இந்திய அளவில் அந்த மாற்றம் நடக்கப் போகும் பொழுது அதில் திரு MKS அவர்கள் மிக முக்கியமான ஆளாக முன்வரிசையில் நிற்பார் நான் நம்புகிறேன். என்ன மாற்றம்னா, மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க? அலற மாட்டீங்களா நீங்கள்? மறுபடியும் தீதி வந்துடுவாங்களே, என்ன செய்வீங்க நீங்கள்? இப்போ அதான உங்களுக்கு குழப்பம். இப்போ என்னென்னா, ஏன் வேண்டும் MKS நம்ம திரும்ப பேசிட்டேக்கோம்னா, நீங்கள் இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்கள்லையும் ஒரு விஷயத்தை பண்ணி பழகி மாஸ்டர் ஆகிருக்கீங்க இல்லையா? எப்பொழுதும் முதல் தடவை செஞ்சு டெஸ்ட் பண்ணும் பொழுது தான் சந்தேகமாக இருக்கும், தப்பு நடக்கும், சரி பண்ணிக்குவீங்க. ஆனால் ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்யும்போது அதில் மாஸ்டர் ஆகிடுவீங்க. எப்பொழுதும் அப்படி தானே, பாட ராகம் வரும், மூட மோகம் வரும். அப்படி தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த மத துவேஷத்தை வளர்த்து அதில் மாஸ்டர் ஆகியிருக்காங்க. மாஸ்டர் ஆகியிருக்க அந்த ஆளுயை கொண்டு வந்து அதே வேலையை மதுரை திருப்பரங்குன்றத்தில் செய்யும் பொழுது MKS அவர்கள் தான் வி வில் ஃபேஸ் அ கான்சிக்வன்சஸ்ன்னு சொன்ன ஒரே ஒரு ஆள். நாங்கள் அதை செய்ய மாட்டோம், வில் ஃபேஸ் அ கான்சிக்வன்ஸ் சொன்னது யார்? அங்கேருந்து எஸ்பியா, அங்கேருந்து கலெக்டரா? அதை சொன்னது இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். அதனால தான் எஸ்பி சொல்கிறாரு, அதெல்லாம் அனுமதிக்காதீங்க, வில் ஃபேஸ் அ கான்சிக்வன்சஸ்ன்னு. இன்றைக்கி இவ்வளோ நீங்கள் கொண்டு வந்து சிவப்பு கார்பெட்டை விரித்து கும்பிட்டீங்களே முருகன் கைவிட்டார், நீதிமன்றம் சொல்லிருச்சே எல்லா தீர்ப்பையும் நிப்பாட்டு, அதெல்லாம் சரியாக வராது, தப்பு அப்படின்னு. அப்போ இன்றைக்கி திருப்பரங்குன்றம் இவ்வளவு சௌரியமாக, இவ்வளவு சுகமாக, இவ்வளவு நிம்மதியாக இருப்பதற்கான காரணம் MKS தான். வில் ஃபேஸ் அ கான்சிக்வன்ஸ் முன்னாடி நின்னது தான். அதனால் இதெல்லாம் தொடர்ச்சியாக செய்வாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களும் அண்ணன் ராசா அவர்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க திரும்ப இதெல்லாம் செய்வாங்கன்னா நமக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு. நான் ரொம்ப தீவிரமாக அவர் வேணும்னு நினைக்கிற இடம் ஒன்று பாரதிய ஜனதா கட்சி, இன்னொன்று தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இதுவரையும் இல்லாத குரலாக தமிழ்நாடு பூரா இந்த கடந்த 5 வருஷமாக தான்
எல்லாரையும் பார்த்து படிங்க 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 படிங்கிற குரல் உச்சக்கட்டமாக மாநிலம் பூரா ஒலிக்குது. அது வந்து இதுவரையும் இல்லாத குரல். படிப்பு முக்கியத்துவம் இருக்குது, படிக்க வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு திரு ஸ்டாலின் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அடுத்த உடனே என்ன வருதுன்னா, என்ன படிக்கிறீங்கன்னு கேட்குற கேள்வி தான் வருது. இன்றைக்கி நேற்று தேர்தலில் போகிறாரு, காலையில் நடைப்பயிற்சியில் வந்து சின்ன பிள்ளை வந்து வருது. பந்த பிள்ளைகிட்ட பூரா அவர் முதல்ல கேட்குறது, என்னம்மா படிக்கிறீங்க, உங்களுக்கு திட்டம் வந்து சேர்ந்துச்சா, பணம் வருதா, தொடர்ந்து படிங்கிறது, மேற்கொண்டு படிங்கிறது. இப்போ படிங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டினுடைய கல்வி தந்தை யாருன்னா திரு MK ஸ்டாலின் அவர்கள் தான். அதை வந்து காமராஜ் அவர்கள் துவங்கி வச்சார், அதில் மாற்று கருத்தே இல்லை, அவர் தான் துவங்கி வச்சார். ஆனால் அதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு மேலும் மேலும் தூக்கி செல்வதற்குல்ல, அதை திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போல எவருமே செய்யலை. அதனால கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் அவர் தான் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்கல்ல, அங்கே ஒரு கூட்டம் கூடுறான், இங்கே ஒரு கூட்டம் கூடுறான், அவனெல்லாம் திரும்பி இங்கே வரணும்னா அவனையும் படிக்க வைக்கணும். அப்படி படிப்பு ரொம்ப முக்கியம். கடந்து போகவும் முடியாதுல்ல. நேத்து நம்ம பேசிட்டு இருக்க இந்த நாளைக்கு முன்னாடி நாள் நேத்து கூட்டம் ஒட்டுமொத்த சமூக வலைத்தளங்களையும் ஆக்கிரமிக்குது. இப்படி ஒரு கூட்டமா? அதாங்க சமூக வலைத்தளம் சமூகம் இல்லைல்ல. மே 4 தெரிஞ்சிடும்ல சார். நானும் கையில் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சு எனக்கு சொந்தமாக ஒரு ஸ்க்ரீன் இருக்குன்னா புதுசு சார். இது புதுசாக பேனா வாங்கினவன் சும்மா திருப்பி தன் பேர் எழுதுவான் தெரியுமா? பேர் எழுதி பார்க்குற சந்தோஷம். பேனா புதுசு, அதனால் எழுதி பார்ப்பான். புதுசாக கல்யாணம் பண்ண பொண்டாட்டி மேலே கையை பிடிச்சிக்கிட்டே தான் எங்கே போனாலும் போவான். கையை பிடிச்சி போகணுங்கிற விருப்பம். இங்கே பாரு, எனக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சு, நான் வேணே அவத்த பையனை அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி கையில் பிடிச்சே போயிருப்பான். அந்த மாதிரி எல்லார் கையிலையும் இப்போ வந்து பெர்சனலாக ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. எல்லாருக்கும் பெர்சனலாக பேனா இருந்துச்சு, பெர்சனலாக ஒரு பைக் இருந்துச்சு, பெர்சனலாக வந்து உறவு இருந்துச்சு. அதெல்லாம் போக இப்போ எல்லார்ட்டையும் பெர்சனலாக ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஸ்க்ரீனை என்ன பண்ணுறோம்னா புதுசுங்கிறதுனால தடவிக்கிட்டே இருக்கும். என்ன செய்யும்னா, அது நீங்கள் எதை பார்த்தீங்களோ அதைத்தான் அதுக்குள்ளே இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற முட்டாள் திரும்ப உங்களுக்கு தரும். அது இன்டெலிஜென்ஸ் இல்லை. பள்ளியப்பனுக்கு இது பிடிக்குது போலன்னு நினச்சின்னு சொல்லணும். ஒரு தடவை போய் சிம்ரனின் திருமண நாள்னு பார்த்துட்டேன்னா, இவன் நடிகையினுடைய திருமண நாளை தெரிஞ்சுக்க விரும்புகிறான் போலன்ட்டு எல்லா நடிகையுடைய திருமண நாளைக்கு தந்துட்டே இருக்கும். அது அர்த்தம் சமூக வலைத்தளமே நடிகையின் திருமண நாளை பேசிக்கொண்டிருக்க அர்த்தம் இல்லை. நான் அதை தொட்டேன், அதனால அது காட்டுது. நீங்கள் அதை தொடாமல் விடுங்க, அது காட்டாது. என் ஃபோனில் காட்டுறதே இல்லை, ஏன்னா நான் தொடுறது இல்லை. அதனால நீங்கள் திருப்பி சமூக வலைத்தளம் காதீங்க. சமூக வலைத்தளம் சமூகம் இல்லைன்னு உங்களுக்கு மே 4 தெரியும். சுரேஷ் அவர்கள் பேசும்போது டேட்டா வச்சு பேசினாங்க. நீங்கள் வந்து நான் எமோஷனலாகவே பேசுகிறேன். நீங்கள் விஜய் அவர்கள் குறிப்பிடும் போது இந்த எலெக்ஷனே உங்களுக்குலாம் எலெக்ஷன், எனக்கு எமோஷன்ங்கிறாரு. ஆமா, உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற வார்த்தைகளோ, இல்ல வந்து நான் எவ்வளவு வழிகளை தாங்கிட்டு இருக்கேங்கிற வார்த்தைகளோ, கேண்டிடேட்ஸ் யாருன்னே தெரியாது அவங்களுக்கு சார். ஆனா எல்லா இடமும் விஜய்ங்கிற ஃபேஸோ அவங்க சின்னமோ அது எதுவுமே போகாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்படி நீங்க புறந்தள்ளிட்டு போறது சரியா? இல்ல சார், நான் சொல்றேன், நீங்க சொல்றது தெரியாது அனுமானம், நான் சொல்றதும் தெரியாது அனுமானம். மே 4 தெரிய போகுது. நீங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஒன்று, நான் ஆறுதல் சொல்லிட்டே இருக்கேன் பயப்படாதீங்கன்னு, சரியா? அதனால இது மே 4 தான் தெரிய போகுது. நீங்கள் இதை போல் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, முதலமைச்சர் அவர்கள் காலையில் நடைபயணத்துக்கு போகும்பொழுது கிளம்பி ஒவ்வொரு இடமா போகிறாரு, வாலில் பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன், இந்த தேர்தலில் நான் எமோஷனை வச்சு சொல்கிறேன், டேட்டா இல்லாமல் சொல்கிறேன், முதல் முறையாக தேர்தல் வரலாற்றிலேயே திமுகவுக்கு இவ்வளவு மொத்தமாக பெண்கள் ஆதரவு இருக்க போகுங்கிறது மே 4 தான் தெரியும். ஏன்னா அவரை தொட்டு அதை இஸ்லாமிய பெண்கள் வெளியே வரமாட்டாங்க, வந்தாலும் ரொம்ப தயங்கி முதலமைச்சர் நிற்கிறாரு, எல்லா மத பெண்களும் நிற்கிறாங்க, அதில் ஒரு இஸ்லாமிய பெண் நிற்கிது புர்கா போட்டு. அந்த பொண்ணுக்கு என்னென்னா எங்கள் அண்ணன் நிற்கிறாரு அப்படின்னு மெதுவாக கையை பிடிச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு வகையில் அன்பை தெரியப்படுத்தணும் அப்படின்னு இப்போ கிளம்பிடுவார் அவர். அடுத்த நாளைக்கு போயிடுவாருன்னு இன்னொரு தடவை நம்ம வந்து அவரை பார்க்க முடியுமா தெரியலையேங்கிற அவசரத்தில் அவர் கன்னத்தோடு தடவி கொடுத்த முத்தம் இருக்குல்ல, அந்த முத்தம் மே 4 தெரியும் உங்களுக்கு. அது வந்து சாதாரண ஒருத்தட்ட வராது. அவன் தன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறான்னு நினச்சா மட்டும்தான் அது வரும். ஒரு பொது வெளியில் கண்ணத்தை தடவி ஒருத்தர் முத்தம் கொடுக்குறது இருக்குல்ல, எங்கள் அண்ணன் நினச்சி அது வந்து இனிமேல் தெரியும். அதில் என்னென்னா, அப்படிப்பட்ட முதலமைச்சர் நடந்து வரும்போது ஒரு பேருந்து நிற்கிது, பேருந்தை கடந்து வர்றாரு, கடந்து வரும்போது பின்னாடி இருக்கவங்க எட்டி கை காட்டுறாங்க, மறந்துடாதீங்க உதயசூரியன். முதல் தேர்தல் போல் வாக்காளன்ட்ட போய் வாக்கு கேட்கறது இல்லை, அதுக்கு பேர் தான் ஜனநாயகம், அதுக்கு பேர் தான் உச்சத்தை விட்டு வர்றது. எல்லாம் இருக்குது. ஒரு பிரச்சனையா இப்போ திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலில் மறுபடியும் முதலமைச்சர் ஆகலைன்னா என்ன பிரச்சனை? இப்போ ஏதாவது பிரச்சனைக்கா அவருக்கு? அவர் அதிகாரம் குறைய போதா? ஆள் இல்லாமல் போகிறாங்களா? இல்லையா? இருக்குல்ல, அறிவாலயம் இருக்கல, கிளம்பி அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. முதல் நாள் சாயந்தரம் வரைக்கும் மீட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி சாயந்தரம் 5:30 மணிக்கு தேசிய கொடி இறக்கியாச்சு. அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு அறிவாலயத்துக்கு இருக்க மாவட்ட செயலர் போகிறாங்க, வர வச்சு எனக்கு ஒரு கண்ணு நினைக்காதீங்க, 234 கண்ணு இருக்குது, என்ன நடக்குது தெரியும் சொல்லி உடனடியாக முதலமைச்சர் கட்சித் தலைவராக அடுத்த நாள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு குழப்பம் இல்லை, எங்கே இருப்பாருன்னு தெரியாது, தேடலை. அப்படி வேலை பார்க்குற ஒருத்தர் உச்சத்தை விட்டுவிட்டு வந்து முதல் தேர்தல் போகிற வாக்கு கேட்பது, தன்னை ஒரு சாதாரண ஆளாக வாக்கு கேட்பது இருக்குல்ல, அதுதான் ஜனநாயகம், அதுதான் தலைமை பண்பு, அதுதான் அவர் தான் அதிகாரத்துக்கு வரணும். அவருக்கு என்ன கட்டாயம் போய் உதயசூரியன் சொல்லணும்னு தெரியாதா? ஆனால் இந்த ஒரு வாக்கு முக்கியம், அந்த பேருந்துக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியம்.
அந்த சின்ன பிள்ளை ஒன்று முக்கியம், விட்டுறக்கூடாது யாரையும், மறந்துடாதீங்க. உதயசூரியன் வாக்காளர் தெரியுமா உங்களுக்கு வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் உச்சத்தை விட்டுறது, அதுதான் பண்பு. அதனால மீண்டும் மீண்டும் எம்கேஎஸ்கிறேன்.